ஐயா வைகுண்டரின் 185வது அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜ கோவில் திடலில் இருந்து சாமித்தோப்பு தலைமைப்பதிக்கு பால பிரஜாபதி அடிகளார் தலைமையில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமாரா, ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த பேரணி குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சிவமயம். ஐயா வைகுண்டரின் 185வது அவதார தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதியில் தான் நான் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தலைமைப்பதியில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் இந்த அவதார தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அவதார தின விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று காலை 5 மணிக்கு நாகர்கோவில் நாகராஜா திடலிலிருந்து பால பிரஜாபதி அடிகளாரின் தலைமையில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட காவிக்கொடி ஏந்திய அந்த ஊர்வலமானது தற்பொழுது தொடர்ந்து இந்த சுவாமித்தோப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானோர் அந்த ஊர்வலத்தில் பங்கேற்று வந்து கொண்டிருக்க அவர்கள் பின்பாக நூற்றுக்கணக்கான வாகனங்களும் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் அந்த ஊர்வலத்தின் முன்பாக சிறுவர்கள் சிறுமிகள் கோலாட்டம் அடித்தபடி மிகவும் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த அவதார தின விழா குறித்து நம்மோடு பேசுவதற்காக இந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். இந்த அவதார தின விழாவோட சிறப்பு என்ன? தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வரலாறு குறித்து பதிவு பண்ணுங்க. அதாவது முந்தின காலத்தில் மன்னருடைய ஆட்சி சுமார் 185 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. சோதி திருநாள், சித்திரை திருநாள், மூலம் திருநாள், கார்த்திகை திருநாள் என்று மன்னருடைய பரம்பரை நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் கடவுள், தன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒரு எண்ணத்தோடு அவர்கள் நடந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் யாரும் கோயிலுக்குள்ளாலே வரக்கூடாது, வீட்டு முன்னால் போகக்கூடாது, அவர்களுடைய பக்கத்திலே அருகே செல்லக்கூடாது என்ற நிபந்தனைகளெல்லாம் வைத்தார்கள். அதையெல்லாம் ஐயா வைகுண்ட சுவாமி அந்த நாடார் சான்றோர் குலத்திலே பிறந்து அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி எல்லா மக்களும் ஒன்று, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனித ஜாதிகள் எல்லோரும் ஒன்று என்ற கோட்பாடோடு ஐயா மனு அவதாரமாக 1008ஆம் ஆண்டு மாசி மாதம் 20ஆம் தேதியில் ஐயா திருச்செந்தூர் திருப்பார்கடலில் வைகுண்ட சுவாமியாக அவதாரம் எடுத்து சுவாமித்தோப்பு என்று சொல்லக்கூடிய இடத்திலே வடக்கு வாசலில் 6 வருடம் தவமிருந்து நோய் பிடி என்று வந்த மக்களுக்கு மருந்தாக மண்ணும் தண்ணீரும் கொடுத்து பல அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த மன்னன் சோதி திருநாள் ஒரு தீண்டத்தகாத சாணான் குலத்தில் எப்படி கடவுள் பிறப்பார், போத்தி நம்பூதிரி பிராமணர் குலத்தை தவிர நித்தியம் கடவுளுக்கு பணியடை செய்யக்கூடிய இந்த சித்திரத்திரு மகாராஜாவை தவிர அந்த தீண்டத்தகாத சாணான் குலத்தில் எப்படி பிறப்பார் என்ற எண்ணத்தில் அந்த மனிதன் எப்படி சுவாமியாக ஆக முடியும் என்று வைகுண்டரை பிடித்து அங்கே திருவனந்தபுரத்திலே 3.25 மாதம் வரை சிறை வைத்து பல கொடுமைகளை எல்லாம் செய்தான். அந்த கொடுமைகளை எல்லாம் தாண்டி அதிலிருந்து மீண்டு அந்த சோதனையில் எவ்வளோ கொடுமைகளை எல்லாம் செய்தான். அந்த கொடுமையிலிருந்து அங்கே வைகுண்ட சுவாமி அதிலிருந்து விடுதலையாகி நேராக சுவாமித்தோப்பு என்று சொல்லக்கூடிய பதியிலே இங்கே வந்திருந்து இங்கே மக்களுக்கு பல புத்திமதிகளை எல்லாம் சொன்னார். எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் நீங்கள் நடக்காதீர்கள், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டோடு ஆடு மாடுகளைப் போல நீங்கள் நடக்காமல் ஒரு மனிதனாக நீங்கள் வாழுங்கள் என்ற ஒரு புத்தியை ஐயா சொல்லி வைத்திருக்கின்றார். அந்த பிரகாரம்தான் நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் நடக்க வேண்டும். இப்பொழுதும் அறிவு படித்தவர்கள் அதைத்தான் அந்த ஐயா சொன்ன வைகுண்ட சுவாமி சொன்ன அந்த கொள்கைப்படித்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைய தினம் அவதார தின விழாவை முன்னிட்டு இந்த தலைமை பதிவு நடைபெறுகின்ற அந்த சிறப்பு வழிபாடுகள் குறித்து சொல்லுங்கள். அதாவது சூடம், பத்தி, சாம்பிராணி, அதே போல் அந்த ஆடு மாடு கோழிகளெல்லாம் பலி எதுவுமே கிடையாது. அதே போல் பூசை படைப்பு பெலி தீபங்கள் எதுவுமே சுவாமித்தோப்பு இந்த தலைமை பதியிலே கிடையாது. எல்லோரும் ஒன்று என்று ஐயா சொன்ன பிரகாரம் தொட்டு நாமம் சாட்டி விடக்கூடியவரும் சரி, அதை பெறக்கூடியவர்களும் சரி என்று சொன்னவர் நம்முடைய ஐயா.
அந்த பிரகாரம் எல்லோரும் இப்பொழுதும் நிரப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, கண்டிப்பாக இந்த வரலாறு குறித்து விரிவாக அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம். இந்த அவதார தின விழாவை முன்னிட்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இன்றி அருகில் உள்ள நெல்லை, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த 3 மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து தற்பொழுது இந்த தலைமைபதியை நோக்கி வழிபடுவதற்காக கூட்டம் வந்த வண்ணம் உள்ளன. அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊர்வலமானது தற்பொழுது இந்த தலைமைபதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இங்கு வந்தவுடன் ஐயா வைகுண்டருக்கு அதாவது அந்த உச்சி படிப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற இருக்கிறது. இவ்வாறாக மிகவும் கோலாகலமாக இந்த அவதார தின நிகழ்ச்சியானது இந்த சுவாமித்தோப்பு தலைமைபதியில் நடைபெற்று வருகிறது. சிவமயம், ஐயா வைகுண்டரின் அவதார தின விழா தொடர்பாக விரிவான தகவலை அளித்ததற்காக நன்றி சுடலைக்குமார்.